refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. வெல்கம் டு பாஸ் கீஸ் வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் கலகராடி ஃபேன்ஸ் டு RRR. என்ன சார், மும்பை இந்தியன்ஸ் இப்படி தோத்து போயிருச்சு? என்ன மேட்ச் பாத்தீங்களா? மும்பை vs பஞ்சாப் மேட்ச் பார்த்தேன். மேட்ச் பார்க்குற மாதிரியே இல்லை, வேற ரொம்ப ஒன் சைடட். ஒரு மும்பை இந்தியன்ஸ் டீம் அகேன்ஸ்ட் இவ்வளோ ஒன் சைடா? சில புதுமைகள், போலிங்கும் சரி பேட்டிங் சரி. மேட்ச் ஆரம்பிக்கும் போது ஒரே லெஃப்டாக இருந்தது. 2 லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பனர்ஸு போலிங் போடுறது லெஃப்ட் ஹேண்டர்ஸு. அதில் ஒரு புதுமை இருந்தது. இங்கே ஒரு பழம் கேட்ச் விட்டாங்க, அங்கே ஒரு பழம் கேட்ச் விட்டாங்க. சஹல் விட்டது சிட்டரு, பும்ரா விட்டது பேபி சிட்டரு. அதனால அந்த அளவுக்கு ஒரு சிட்டர் போய் ஒரு சிட்டர் ஓரளவு காஸ்ட்லியா போச்சு, இன்னொரு சிட்டர் மேட்சே போச்சு. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது எல்லாம். சம் குட் பேட்டிங். நோ ஆப்வியஸ்லி குவிண்டன் டிகாக் குவிக்கா ஒரு டன். அது என்ன அப்ரிஷியேட் பண்ணணும்னா, ஒரே சான்ஸ் தான் கிடைக்குது ரொம்ப நாள் கழிச்சு. அதை பியூட்டிஃபுல்லா கேபிட்டலைஸ் பண்ணி போட்டு நொறுக்கிட்டு சஹலெல்லாம் அவுட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அடிச்சிட்டார். அது ஒரு பக்கம் ரொம்ப பிரில்லியன்ட். நான் உங்களுக்கு எப்பயுமே சொல்லுவேன், சூரியகுமார் யாதவுடைய செகண்ட் வெர்ஷன் அவர் ரொம்ப பிரில்லியன்ட் ஆடினார். அங்க ஒரு கேட்ச் அது பிடிச்சிருந்தா ஓவர், அங்க அந்த பக்கம் மேட்ச் வேற மாதிரி ஆயிருக்கும். அது அவர் அந்த பக்கம் அடிச்சாரு. இங்க பிரப் சிம்ரன் ஸ்டிங் அவர் கொட்டுறாரு. ஸ்டிங் தான் அப்படி அடிக்கிறாரு, கன்வின்சிங் அடிக்கிறாரு. பை ஃபார் நம்ம பார்த்தோம்னா கேப்டன் who is always in form, who is in flair, who enters the ground with, as he's about to bat, he enters as 25 or 30 not out அப்படின்ற கேப்டன் ஒரே ஆளு ஸ்ரேயஸ் ஐயர் தான். அவுட்ஸ்டாண்டிங் சார். மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டான வான்கடே அப்படின்னாலே ஓரளவுக்கு ஒரு பேட்டிங் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சா இருக்கும் அப்படின்றதும் இந்த நெக் டு நெக்கா போகும் மேட்ச்ன்றது தான் வான்கடையில் நம்ம பார்த்தது சார் எப்பவுமே. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி இந்த ஒன் சைடடா போனதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? மும்பை இந்தியன்ஸ் தேவர் லேக்கிங், அதாவது டிராப் கேச்சஸ் நீங்க சொன்னதை தாண்டி பவுலிங்ல என்ன இஷ்யூ இருந்துச்சு? ஏன் பஞ்சாபை ஸ்டாப்பே பண்ண முடியல அவங்களால? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு ஹைபோதெட்டிக்கல் கேஸ், பஞ்சாப் ஆடுற இடத்துல ஃபர்ஸ்ட் மும்பை போட்டிருந்தாங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் போட்டுருந்தாருன்னு வச்சுக்கோ, அப்படியே ஆர்சிபிக்கு என்ன ஆகுதோ அதே ஆகும். அதே டைப் தான் போடுவார் அவரு. இன்ஃபேக்ட் இன்னும் குயிக்கர் அவர், இன்னும் டைம் கம்மி உங்களுக்கு ஆடுறதுக்கு. அவர் 2-3 விக்கெட் எடுத்திருப்பார் சப்போஸ் அவங்க ஃபர்ஸ்ட் போலிங் போட்டிருந்தாங்கன்னா. ஆர்சிபி வாஸ் டெட்லி. ஃபர்ஸ்ட் ஓவர் ரிகல்டன் தேடினேன் வந்தது, ஃபுல் கூகுள் சர்ச், போதையில ஆடினார் காம்படன்ஸ். ஒரு பால் படல, ஒர்ஸ்ட் பாசிபிள் இன்னிங்ஸ் அவர் ஆனது. ஓகே, அதுல டெஸ்பரேட் அவுட் ஆயிட்டு போனாரு. ஸோ அந்த ஸ்விங் போலிங் ஒன்று எப்பயுமே மும்பைக்கு முதல்ல கொஞ்சம் கை கொடுக்கும். அது இன்னைக்கு காணாம போச்சு. ஏன்னா இன்னைக்கு இவங்க போடும்போது ஒன்றும் இல்லை, பிளஸ் அப்சல்யூட் பெடஸ்ட்ரியன்னா முதல்ல சிஎஸ்கேக்கு எப்படி பயந்தனோ அந்த மாதிரி இருக்கு அட்டாக். இதுல கடைசியில் அந்த பேசும்போது பிரஸ் மீடியா மீட்ல ப்ராப்ளி வி ஃபெல் ஷார்ட் பை 20 to 30 ரன்ஸ்ன்றார் ஹர்திக் பாண்டியா. கேனத்தனமா இருக்கு பேசுறது. இந்த போலிங்கை போட்டீங்கன்னா 300 கூட திருப்பி அடிப்பாங்க. ஷேயர் செய்யணும், பிரப்சிமன் அடிக்கிற அடிக்கு நீங்க எப்படி போடணும் போலிங். அந்த கசன் ஃபார் அவர் கொஞ்சம் நல்லா போட்டு 2 விக்கெட் எடுத்ததுனால கொஞ்சம் ரெஸ்பெக்டபிள். இல்லைன்னா போட்டு சரி சஹர், அதுக்கப்புறம் ஷர்துல் தாக்கூர், ஹர்திக் பாண்டியா எல்லாரும் ஒரே டைப் நெட்ஸ்ல பிராக்டிஸுக்கு போடுற மாதிரி போடுறாங்க பாஸ். ஒண்ணுமே எக்ஸ்ட்ரா இல்ல. ஷர்துல் தாக்கூருக்குலாம் ஆஃப் த விக்கெட் ஏதாவது ஒரு நார்மல் பால் நார்மல் ஸ்பீட்ல போடும்போது ஒரு ஆஃப் கட்டரோ ஒரு லெக் கட்டரோ ஏதோ ஒன்று போகும். எதுவுமே இல்லாம அவர் நம்புறது கரெக்டா எப்படியாவது வைட் அந்த ப்ளூ லைன் பக்கத்துல போட்டு தப்பிச்சிடலாமே போலிங் பண்ணுங்க அவரு. அண்ட் சஹருக்கு ஸ்விங் ஆகலன்னா இஸ் நத்திங் அவரு. அது மாதிரி ஹர்திக் பாண்டியாக அந்த கேட்சை பிடிச்சிருந்தாலாவது பும்ரா ஒரு சான்ஸ், அவரும் போட்டு ஆஃப் கலர், டோட்டலி ஆஃப் கலர். நான் ஆக்சுவலா பும்ராவை நான் பிளேம் பண்ணல. ஏன் தெரியுமா, ஒரு டாப் மெயின் போலரு, ஒரு கேம் சேஞ்சரா இருக்கிறவர்கள்லாம் நம்ம பைத்தியகாரத்தனமா ஒரு குரூஷியல் பொசிஷன் பாயிண்ட்ல எல்லாம் போய் அந்த மாதிரி ஓடி போலிங் போடும்போது நமக்கு மூச்சு வாங்குது பாருங்க. அந்த டைப் எந்த போலருக்கு ஸ்டாமினா அதிகமா தேவையோ அந்த மாதிரி போலர்லாம் பிவட்டல் பொசிஷன் லைக் பாயிண்ட் ஆர் ஷார்ட் ஃபைனல் வைக்கக்கூடாது. கண்ணாப்பதான் ஸ்பீட்ல வரும் பால். எக்ஸ்ட்ரீம்லி ஆன்டிசிபேட்டரி பொசிஷன் அது. நீங்க அந்த பால் பேட்டு கிட்ட வரும்போதே ரெடியா இருக்கணும், கேட்ச் வருதுன்னு நினைச்சுன்னு ரெடியா இருக்கணும் இன்ட்யூஷன்ல. அந்த மாதிரி ஃபீல்டர்லாம் கிடையாது பும்ரா. ஸோ அவரை போய் அங்கே நிக்க வச்சது பைத்தியாத்தனா, அங்கே ஒரு நல்ல ஃபீல்டர் வச்சிருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப கிரேவ் வேற நீங்க பண்ணதுன்னு எனக்கு தோணுது.
சார் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேட்டிங்ல எடுத்த உடனே ஆக்சுவலா வந்து அவங்க விக்கெட் எடுத்தது ஹர்ஷ்தீப் சிங் வந்து ஃபர்ஸ்ட் பால்லேயே சூரியகுமார் யாதவ் கலட்டினது அதெல்லாம் பார்க்கும்போது கேம்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி குவிண்டன் டிகாக் வந்துட்டு கேம் அவங்க கிட்ட இருந்து அப்படியே வந்து பிரிச்சு பிச்சு எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் நிஜமா. குவிண்டன் டிகாக்கோட இந்த பேட்டிங் வந்து அவுட் ஆஃப் ஹிஸ் அதர் மேட்சஸ் கம்பேரிட்டிவ்லி எவ்வளவு என்ஜாயபிளா இருந்துச்சு சார் இன்னைக்கு வாட்சபிளா எப்படி இருந்துச்சு? குவிண்டன் டிகாக் வந்து ஒரு பேரடாக்ஸ் என்னன்னா, எந்த ஸ்கொயர் கட் பெல்ட் வாங்குறாரோ அதுலயும் நிறைய பிளே டவுன் ஆகி பார்த்துருக்கேன். நிறைய பிளே டவுன் ஆவார். பட் இன்னைக்கு அவங்க அந்த மாதிரி டெஸ்டிங் ரொம்ப போடல. ஹர்ஷ்தீப் ஒருத்தர் தான் பிரில்லியண்டா போட்டது. ஓகே. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன பிளஸ் ஆகி போச்சு, சஹலுடைய கூகுளி வந்து ரொம்ப இவ்வளவுதான் டர்ன் ஆகுது. ஃபிராக்ஷனலா டர்ன் ஆகுது. ஆல்மோஸ்ட் லைக் ஸ்ட்ரெயிட் ரன் மாதிரி. பட் லெக் பிரேக் தான் நிறைய போறதுனால அவர் வந்து கோவப்பட்டுல குவிண்டன் டிகாக்ல மவனை என்ன டிராப் பண்றானுங்க, இனிமே போடுவ படுவா அப்படின்னு இந்த சரியா படிக்காத பசங்க எல்லாம் மாமாக்கெல்லாம் வீட்டுல குட்டுவாங்க தள்ள அந்த மாதிரி ஆச்சு. அவருக்கு நல்ல ப்ரொனவுன்ஸ்டு கூகுளி லைக் பிஷ்னாய மாதிரி தான் அடிக்கிறது கஷ்டம். மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்கு. அவருடைய ஆர்க்குக்கும் இவர் போடுற போலிங்க அந்த முதல் ஓவர் ஒரு 19 ரன் கொடுத்தாரு சஹல். அதுல பீக் ஃபார்ம் வந்துட்டாரு நம்ம குவிண்டன் டிகாக். ஸோ குவிக் டர்ன் டிகாக் வெல்த் வாங்கிட்டார். செம்ம ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் புல்லெல்லாம் எப்படின்னா என்ன ஹேண்ட்ஸமா அடிக்கிறாரு. புல்லாம் அச்சானா ஷூர் இன்டு த கிரவுட் அந்த மாதிரி அடிக்கிறார். சார் ஆல்சோ நமந்தீர் சார். நமந்தீர் இன்னைக்கு ஆடினதுமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இவருக்கு குடுத்துட்டு இருந்தாரு. அந்த நீங்க சொன்ன அந்த சஹாலுடைய அந்த டிராப்ட் கேட்ச் அப்படின்றது வந்து அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா அவ்வளோ ரன்ஸ்கள இன்னைக்கு குடுத்துச்சு நமந்தீர பொறுத்தவரைக்கும். ஸோ ஹிஸ் பேட்டிங் வாஸ் ஆல்சோ குட் இன் த பிகினிங். பட் அது வந்து பத்தல. ஆமா, நமந்தீர் இன்னைக்கு வந்து லவ்லி ஃப்ளோல இருக்காருன்றது. ஃபர்ஸ்ட் ஒரு 4 வந்து ஆன் த ரைஸ் அடிச்சாரு. யூஸ்வலா சூரியகுமார் யாதவ் அடிக்கிற மாதிரி அடிச்சாரு. அதுவே ஒரு ஃபீல்டர் கொஞ்சம் மைல்டா மிஸ்ஃபீல் பண்ணி 4 போச்சு. அந்த ஸ்ட்ரோக்லயே ஒரு செம்ம கிளாஸ் தெரிஞ்சது. அண்ட் அவர் வேஸ்ட் பண்ணல. எங்க சான்ஸ் கிடைச்சா வச்சு வாங்கிட்டார். சஹல் அவர் ஒரு 6 அடிச்சாரு. அவர் ஆன் சைட்ல போட்ட ஃபர்ஸ்ட் பால். அதனால இப்ப அந்த டெக்னிக் என்னன்னா, உன்ன லென்த் உன்னோட கன்சிஸ்டன்சிக்கு வரவே விடாம முதல்ல அடிச்சது. முதல்ல அடிச்ச உடனே ஒரு பிளான் மாத்திப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரோட பேட்டிங். ரொம்ப ரொம்ப அவுட் ஸ்டடி அண்ட் வாட் அ கேட்ச். ஒரு கேட்ச் விட்டுட்டாரு. பட் அவர் அந்த கேட்ச் விட்ட கேட்சுக்கெல்லாம் பாட்லெட் மாதிரி ஒரு ஃபீல்டரை வந்து அவங்க கன்சல்ட் பண்ண எப்படி இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பிடிக்கிறது. நீங்க பாருங்க, ஒரு கேட்சுக்கு பாட்லெட் ஃப்ரண்ட்ல வந்துட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டோமே ரியலைஸ் பண்ணி அது ஒரு லீப் பண்ணி அந்த பிடிச்சிடாரு அந்த கேட்ச். அதே மாதிரி கேட்ச் தான் இவர் என்னமோ லைட் எல்லாம் இப்படி கண் காமிச்சிருந்தாரு இப்படி ஆயிடுச்சுன்னு. அவங்க அப்புறம் அந்த சாயல் கண் காமிச்சாரு லைட் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்லாம அந்த பாட்லெட் வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய ஃபேப் டியூப்ளசி சிஎஸ்கே பிடிப்பாரு தெரியுமா, லாங் ஆஃப்ல எப்பவுமே அந்த மாதிரி அலட்சியமா பிடிக்கிறது. ஸோ அதாவது ஒரு இந்த கேட்சிங்லயே ரொம்ப வேற வேற டைப்ல வந்து ஒவ்வொருத்தருடைய அப்ரோச். அதனால அது ஒரு அதுக்கப்புறம் டிஃபிகல்ட் கேட்ச் விச் இஸ் டிராப்பிங் டவுன் இன் ஃப்ரண்ட். அது ஃப்ரண்ட்ல டை வச்சு எக்ஸ்ட்ராடனரியா பிடிச்சார் ஸ்ரேயஸ் ஐயருடைய கேட்ச். நமந்தீர் வாஸ் ஃபேபுலஸ். ஆனால் ஒரு பெரிய ரே ஆஃப் ஹோப் வந்து நமந்தீர் பேட்டிங்ல. அண்ட் சூரியகுமார் யாதவ் அவர் வந்து அந்த பால் வந்து இல்ல ஒரு ரைட் ஹேண்டர் ஆடும்போது லெஃப்ட் ஹேண்டர் ரிக்கில்டனுக்கு அவர் ஆடும்போது அவர் பேட்டோட எட்ஜ் தாண்டின்னு ஸ்லிப் பக்கம் போயினே இந்த லெஃப்ட் ஹேண்டருக்கு. ஸோ சூரியகுமார் யாதவ் ரைட் ஹேண்டர் வந்த உடனே இவர் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் போட்டா கூட அந்த பால் ஸ்விங் உள் பக்கம் தான் வரப்போகுதுன்ட்டு அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப்ல இருந்து இந்த ஸ்ட்ரோக் போறாரு. எங்க மிட் மாதிரி தெரியுது. அது அப்படி போயிடுச்சு எட்ஜ். அதான் டூ ஏர்லி டு ட்ரை ஆல் தட். கொஞ்சம் செட்டில் ஆகலான்ற ஒரு 2 பால் ஆடலாம், ஒரு அவசரமும் கிடையாது. அவங்க என்ன புரிஞ்சுக்கணும், 4 பால் விட்டு கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஒட்டு கொடுத்ததுல வர ரன்னோட டபுளா மீதி பால் அடிப்பாங்கன்ற ஒரு அறிவு வரணும் அவனுக்கு. அது மாட்டேன்றாங்க. புட்டிவாதமா முதல் பால் நான் மெரிப்பேன்னு ஆடுறாங்க. அதனால விக்கெட் காஸ்ட்லியா நிறைய பேருக்கு போகுது. நம்ம சார் ஹார்திக் பாண்டியா சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் நீங்க சொன்னீங்க போஸ்ட் மேட்ச்ல. அவர் வந்து இந்த மாதிரி நாங்க ஒரு 20, 30 ரன்ஸ் வந்துட்டு ஷார்ட் அப்படின்னு சொல்லி. பட் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எப்பவுமே வான்கடேங்கிறது வந்து ஒரு 170யவே வந்து டிஃபெண்ட் பண்ணக்கூடிய கிரவுண்டாகவும் 150, 160 டிஃபெண்ட் பண்ற கிரவுண்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ் கொடுத்ததாகவும் தானே இருக்குது. அவரை போல ஒரு கேப்டன் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றதுங்கிறது வந்து நமக்கு அப்படியே வந்து ஷாக் ஆக இல்லையா சார்? இது எனக்கு என்ன புரியல சார். 195 அடிச்சு நாங்க பத்தலன்னு சொல்றாரு. இது என்ன என்ன மனப்பான்மையில பேசுறாரு அவர்? No, no, no. He just wanted to quote some reason அதுக்காக கோட் பண்ணார். பிகாஸ் பயங்கர ஸ்பான்டேனியஸா பதில் சொல்ற ஒரு ஹார்திக் பாண்டியாக்கு இன்னைக்கு அந்த கேள்வியை கேட்ட உடனே ஒரு செகண்ட் இருக்கிற கோவத்தெல்லாம் தனிச்சுன்னு வெறியாவாத அந்நியன் ஆயிடாத அம்பிக்கும் நமக்கும் நடுவுல ஒரு பொசிஷன்ல ஒரு ஆன்சரை கொடு அப்படின்னு மனசு சொல்லுது. அப்போ சொல்றாரு, யா ஐ டோன்ட் நோ வாட் டு சேன்ட்டு.
we are clearly outsmarted. ஏன்னா என்னுடைய கேள்வி ஹார்திக் பாண்டியாட்ட என்னன்னா, அதாவது பணமே இல்லாம இருக்கிறவங்க இப்ப அப்படி அப்படி இருந்ததுன்னா, மணி தான் ஃபேக்டர்ங்கிறதுக்காக நல்ல பிரைஸ் அதனால போடுறது தப்பு இல்ல. அது போட்டோம் ரைட், நான் வேணாம்னு சொல்ல. பட் கிரிக்கெட்டிங்லி நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நியூ கமர்ஸ் டீமை கேப்டன் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் சாம்பியன்ஷிப் ஜிடிக்கு. அடுத்த வருஷம் சிஎஸ்கேன்ற ஒரு லவ்லி டீம் கிட்ட கடைசியில ஒரு ரன்னர் அப். 2 சீசனு கண்டினியூஸா ஃபேபுலஸா ஒரு புது டீமை நெட் பண்ணி நீங்க கேப்டனா இருக்கீங்க. அதுல நீங்க போனீங்கன்னா, அதுல வர சந்தோஷத்தை விடவா இல்ல பிகர் கெயின்ஸுக்கு மும்பைல வரப்போகுது உங்களுக்கு. அங்க போகும்போதே பர்சனல் லைஃப்ல ஒரு ப்ராப்ளம். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா நம்ம கேப்டன் பண்ண போறோன்ற ஒரு பிரச்சனை. கிரௌடுக்கு அகேன்ஸ்டா இந்த மாதிரி இமோஷனல் டர்மாயில் இவ்வளோ பிரச்சனையில போய் மாட்டுறதுக்கு இந்த டீம்ல இருந்திருந்தா எங்கேயோ இருந்திருப்பாரு. ஜிடியோடைய பொசிஷனே எங்கேயோ இருந்திருக்கும், அவரும் எங்கேயோ இருந்திருப்பாரு என்னுடைய ஃபீலிங். அதனால அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா கிரிக்கெட்டிங்னு பிரெயினை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அது தவறிட்டார் தோணுது. அதனாலதான் மாட்டி என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ போலிங் அவங்க ரொம்ப ரொம்ப சும்மா கசன் ஃபார் தவிர ரொம்ப ரொம்ப ஆர்டினரி இருக்காங்க போலிங். மேபி மூவ்மெண்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும், சீமிங் இருந்தா ஓகே. அதவே நீங்க பாத்தீங்களா, நீ ஒரே ஒரு 2 யார்கர் போட்டா அப்பாடா அப்படின்னு ரன்னப்ல நிம்மதியா பின்னாடி போறாங்க. மீதி எங்க போட்டாலும் அடிக்கிறாரு பிரப்சிம்ரன் சிங். ஸ்ரேயஸர் கேட்க வேணாம். வந்த ஃபர்ஸ்ட் பால் எவ்ரி டைம் ஹி வாக்ஸ் இன் லைக் 13 நாட் அவுட், 4 4 ஒரு 2 6 அடிச்ச மாதிரியே வர உள்ள. ஃபர்ஸ்ட் பால் என்ன ஃப்ளோ பாருங்க, ஃபுல் ஸ்ட்ரெச் கவர் டிரைவ் 4 அடிக்கிறது அவ்வளோ கிளீன் இட்ஸ். கிளீனா பாதி ஸ்டேடியம் பாதி கிரௌண்ட் உள்ள போய் விழுது. பிரப்சிம்ரன் சிங் வந்துட்டு இந்த மேட்ச் முடிச்சதுக்கப்புறமா நீங்க எப்படி அந்த இவர் பேசுறது எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி பிரப்சிம்ரன் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, யுவராஜ் சிங் கூட நான் வந்துட்டு ஆஃப் சீசன்லலாம் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவர் சொன்னார் இந்த மாதிரி வந்து எனக்கு நிறைய டைம் இருக்குது, நான் வந்து லாங்கர் இன்னிங்ஸ் ஆடணும்னு சொல்லி அவர் தான் எனக்கு சொன்னாரு. அதனால நான் வந்துட்டு ஒரு 200 சேஸ் பண்ணும்போது வந்து பவர் பிளேலலாம் அடிச்சு கொஞ்சம் அப்படியே போயிட்டோம்னா, அப்புறம் விட்டு விக்கெட் ஸ்லோ ஆனதுக்கு அப்புறமா நல்லா வச்சு வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அப்படிதான் இன்னிங்ஸை பேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி யுவராஜ் சிங்க்கு ஒரு கிரெடிட்ஸையும் கொடுத்துருக்காரு. அபிஷேக் சர்மாவின் லிஸ்டில் ஆல்ரெடி இருந்த பிரப்சிம்ரன் மீண்டும் ஒரு முறை யுவராஜ இந்த இடத்துல மென்ஷன் பண்றாரு. ஏன் யுவராஜை பொறுத்த வரைக்கும் அவர் குரூம் பண்றது என்ன மாதிரி பண்ணுவாருன்னா, 6 ஹிட்டிங். ஏன்னா ஒரு ஓவர்ல 6 6 அடிச்ச ஒரு எக்ஸ்பர்ட். அது யாரு, டாப் கிளாஸ் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ அவர் நர்ச்சர் பண்ணாருன்னா அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும், அது சந்தேகமே கிடையாது. ஓகே. அண்ட் இவங்க கமிங் டு தேர் போலிங், மும்பை போலிங், அவரு ஒரு ஸ்லோயிஷ் பவுன்சரை ஒரு மாதிரி தப்பா அடி ஸ்கொயர் கட்ல கேட்ச் கொடுத்துருக்காரு. அவர் எப்பயுமே ஸ்கொயர் டிரைவ் ஸ்கொயர் கட்டு ஏர்ல தான் போகும். அப்படி இருக்கும்போது அந்த ஸ்லோயிஷ் ஸ்டஃப் ஆஃப் பவுன்சரை ஒருத்தர் கூட ட்ரை பண்ணல. ஷர்துல் யூஸ்லாம் போடு, அவர் போடல. ஹர்திக்கும் போடல. ஆனா எல்லாமே குட் லைன்ல க்ளோஸ் பால் ஒரு டிரைவபிள் அப்படியே போட்டுருக்காங்க. அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவர் திருப்பி டெஸ்டே பண்ணலாம். அதுல ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா போச்சு அந்த கேட்ச். இதுதான் சார் ஆக்சுவலா அவங்கள்ட்ட கேட்கணும்னு வந்தேன். ஏன்னா இப்போ நிறைய மேட்சஸ் பார்க்கும்போது பிரப்சிம்ரன் சிங், அவர் கூட ஆடுற பார்ட்னர், இவங்கள வந்து அது முக்கியமா நம்ம இவர் பிரியான்ஷ் ஆரியா, இவங்கள வந்து அவுட் ஆக்குறது அவ்வளோ கஷ்டமா, அவ்வளோ ஷார்ட் வேரியேஷன்ஸ் 360 டிகிரி பேட்டர்ஸா அப்படின்னு பார்த்தா இல்ல. பட் இருந்தாலும் இவங்க 2 பேரை வந்து அவுட் ஆக்குறதுக்கு நிறைய டீம்ஸ் தடுமாறுறது ஏன் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்க வந்தேன். பட் நீங்க ஆல்மோஸ்ட் அதை ஒட்டி ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க. பட் டு யூ வாண்ட் டு எக்ஸ்டெண்ட் ஆன் தட் பாயிண்ட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அகேல் ஹுசைன் போடுறது, ஆன் ஸ்லைட்லி ஹெல்ப்ஃபுல் விக்கெட்ஸ் அக்சர் பட்டேல் போடுறது, ஆர் இந்த நம்ம சித்தார்த் மணிமாறன் போடுறது, அந்த மாதிரி போடுற போலிங் கொஞ்சம் கஷ்டப்படுவார். அந்த கிட்டத்தட்ட நம்ம ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யாரு இங்கிலாந்து, எப்பதான் அக்ராஸ் ஆடி அவுட் ஆவாரு. ஃபின் ஆலன் இல்ல, இங்கிலாந்து ஓப்பனிங் பேட். இந்த கண்ணு பயங்கரமா பாப்பா போய் ஒரே ஒரு அம்மா பில் கால்ட்டா சார், ஜானி பேர்ஸ்டோவா? பேட்ஸ்டோ கரெக்ட். பேட்ஸ்டோக்கு வந்து ஃபாஸ்ட் bowling டெரிஃபிக் அடிச்சுனே இருப்பாரு. நாகிங்கா யாராவது லெஃப்டா ரொம்ப அக்ராஸ் ஆடி போல்ட் ஆயிட்டு ஃபாஸ்டா நின்று விடுவார். அந்த மாதிரி பிரப்சிம்ரனுக்கு வந்து அந்த ஒரு பால் நீங்க எடுக்கலாம். லெக் அண்ட் மிடில் நாகிங்கா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போட்டீங்கன்னா, ஆர் த பால் ஆன் தி ஆஃப் ஸ்டம்ப் கமிங் இன் வெரி ஃபாஸ்ட், அந்த மாதிரி போட்டீங்கன்னா நீங்க எடுக்கலாம். பட் நீங்க ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு ஏர் கொடுத்தாலோ சைட் ஆஃப் த ஸ்டம்ப்ஸ்ல ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடாம சைட் ஆஃப் த ஸ்டம்ப் நீங்க போட்டீங்க, நீங்க தொலைஞ்சிங்க. அவரு நீங்க திருப்பி ஒரு எப்படி எடுக்கலாம்னு யோசிச்சுக்குள்ள 60 இடத்துக்கு போயிடுறாரு. ஸோ அதுதான் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கும். அதுல ஒரு சின்ன வீக்னஸ் இது. நாகிங்கா ஒரு 2 பால் கண்டெயின் பண்ணிக்கணும். ஜஸ்ட் லைக் சஞ்சு சாம்சன் ஒரு 3 பால் கண்டெயின் பண்ணி பிக் பண்ணி போட்டுனே இருந்தீங்கன்னா 4வது பால் நீங்க ரெடியா இருக்கலாம். எந்த ஃபார்ம் ஆஃப் கெட்டிங் அவுட்ல வேணா அவுட் ஆவார் அப்படின்றது அந்த மாதிரி தான்.
சார் அந்த பும்ரா ஃபேக்டர் சார் இத பத்தி நான் ஏற்கனவே ஒரு 2 மேட்ச்சா நான் உங்கள்ட்ட கேட்டுட்டே இருக்கிறேன் தொடர்ந்து. பும்ராவ நெகேட் பண்ணி அவர ஓரம் கட்டிட்டு அப்படியே நம்ம அடுத்தவங்கள பார்த்துக்கலான்ற ஒரு எண்ணத்திலேயே தான் ஆப்போசிட் டீம்ல எல்லாருமே ஆடுறாங்க. சில மேட்சஸ்ல அவர பவுண்டரீஸ் கூட எடுத்துட்டு போறாங்க. பட் அத வச்சு அந்த மாரி ஒரு 2 மேட்ச் வச்சு நம்ம பும்ராவோட ஸ்டாண்டர்ட என்னைக்குமே குறைச்சு மதிப்பிட முடியாது. பட் ஷுட் ஹி ரியலி கோ ஃபார் விக்கெட் டேக்கிங் ஆர் இந்த வந்து நம்மள வச்சு இந்த யார்க்கர வச்சு உங்கள பயமுறுத்திட்டே இருக்கலாம். சிங்கிளா ஓட வைப்போம். அது அந்த இதுவே அவரு ஃபாலோ பண்றது கரெக்ட்டா? வாட் டு யூ ஃபீல்? He can go for a break ன்னு தோன்றது ஒரு 2 மேட்சஸ். சீரியஸா. ஓவர் ஸ்ட்ரெயின்டு, ஓவர் ஸ்ட்ரெச்ட். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். அது தெரியுது. நீங்க பார்த்தீங்கன்னா 4லாம் 6லாம் அடிச்சா கூட அது எங்க போறதுன்னு கூட பார்க்காம ஃபாஸ்ட்டா திருப்பி ரன் அப்ல போயிட்டே இருக்கு. ரொம்ப ஒரீடா தெரியல. ஏன்னா, ஓகே 4 ஓவர் போடணும் நான் போட்டு போயிடலாம். எனக்கு இப்போதைக்கு இருக்கிற என்னோட ஃபிட்னஸ் இப்ப என்ன பெர்மிட் பண்ணுதோ, அதுல இருக்கிற பெஸ்ட்ட நான் போட்டு போலாம். அப்படின்ற மாரி தான் இருக்கே தவிர, இன்டு த கேம் அவர் இருக்கிற மாரி தெரியல. அதுக்கு காரணம் கண்டிப்பா ஓவர் ஒர்க் தான். ஸோ 2 மேட்ச் இட்ஸ் ஜஸ்ட் ரெஸ்டட். 2 மேட்சஸ் ரெஸ்ட் பண்ணிட்டு நல்ல ஃபுல் எனர்ஜியோட திரும்பி வருது பெட்டர். இப்ப இதே மாரி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கினே இருந்தாருன்னா இன்னும் டிட்டீரியேட் ஆயிட்டே போகும். புதுசா வரவங்கலாம் வந்து அடிச்சுட்டு போவான். அதாவது ரிஸ்க் பேருக்கு எடுத்து அதான் பேட் என்னைக்குமே இந்த குவிட் வென் யூ ஆர் ஆஸ்க்ட் வை, நாட் வென் யூ ஆர் ஆஸ்க்ட் வை நாட்ன்ற ஒரு பாலிசி இருக்கு பாருங்க. அந்த மாதிரி டெம்பரரியா ஒரு பிரேக் போயிட்டு ஒரு 2 மேட்ச் கழிச்சு திரும்பி வரது பெட்டர்ன்னு தோணுது எனக்கு. சார் எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ ஒருவேள சில பிளேயர்ஸ்லாம் அதுவும் கொஞ்சம் நல்லா சூப்பர்பா அப்படியே ஒரு ஒரு ரிதம்லயே போட்டுட்டு இருக்கிற அந்த பிளேயர்ஸ்க்குலாம் திடீர்னு அவங்களுடைய பவுலிங் பார்ட்னர்ஸ கம்ப்ளீட்டா நீங்க ஒரு செட்டா மாத்தி வேற ஒருத்தவங்கள கொண்டு வரும்போது, அவங்களோட இந்த ஹோல் ஐடியா அது எல்லாமே ஒரு மாரி அஃபெக்ட் ஆகுமா? பிகாஸ் இப்ப இவர் கூட போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இன்னைக்கு மேட்ச்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் தீபக் சஹார், ஷர்துல் தாக்கூர் 2 பேரும் புதுசா உள்ள வந்திருக்காங்க. கசன்ஃபர் இவங்கள தாண்டி பார்த்தீங்கன்னா, முக்கியமா பேஸ் பவுலர்ஸ் தான். அதுல இந்த 2 பேருமே வந்து அவர் கூட இப்ப ரீசென்ட் டைம்ஸ்லலாம் ஒண்ணும் பெருசா போடல. இந்தியாவுக்கும் அவங்கலாம் ஒண்ணும் விளையாடுறது கிடையாது. ஹார்திக் பாண்டியா மட்டும் தான் ஓரளவுக்கு அவரோட போடுறவரு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பாதிக்குமா? இப்ப லசித் மலிங்காவோட மாத்தி மாத்தி போடும்போது வெறித்தனமா இருக்கும் ஒரு டைம்ல பும்ரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவரும் நம்ம போல்ட்டும் மாத்தி போட்டா அது ஒரு மாரி இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் மாறுறதெல்லாம் கூட சம்டைம்ஸ் அவங்களுடைய ரிதம் அஃபெக்ட் பண்ணுமா? ஆகும். நீங்க சொல்றது ஃபேக்ட் தான். ஏன்னா, ஒரு பவுலர் நல்லா போன்ருக்கும்போது, எதிர்ல அந்த எண்ட்ல போடுற பவுலர் ஒரு 4 சிக்ஸ் குடுத்துட்டாருன்னா, அந்த பேட்ஸ்மேனுக்கு வர கான்ஃபிடன்ஸ் இருக்கே, அது 200% ஆயிடும் கான்ஃபிடன்ஸ். யார் அடிக்கிறாங்களோ. அவங்க இப்ப பும்ராவ ஃபேஸ் பண்ணும்போது, டஃப்பான பால் கூட கொஞ்சம் சாதாரணமா ஹேண்டில் பண்ணலாம்னு தோணும். அந்த இருக்கிற கான்ஃபிடன்ஸ்னால. ஆனால், இதுக்கெல்லாம் எக்செப்ஷன் பும்ரா. ஏன்னா, அவர் வந்து ஹி இஸ் நாட் பாதர்ட். நீ எதிர்ல எப்படி வேணா போடு. நான் சோலோவா சில அஸ்திரங்கள் வச்சிருக்கேன். அதுல நான் மேட்ச் வின்னரா, கேம் சேஞ்சரா நான் மாத்தி காமிப்பேன். அப்படின்ற குவாலிட்டி இருக்கிறவரு. பட் இப்ப இருக்கிற பிசிக்கல் எக்ஸசிவ் ஸ்ட்ரெயின்னால தான் அவருடைய ஒரிஜினல் போட முடியலன்றது என்னுடைய எண்ணம். அண்ட் ஹி இஸ் நெவர் அஃபெக்டட் பை ஹவ் தி பை தி குவாலிட்டி ஆஃப் ஆர் தி லேக் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் பவுலிங் ஆன் தி அதர் எண்ட். அவரு டூ குட். இப்ப இருக்கிறதுக்கு காரணம் வந்து டோட்டலி எக்ஸாஸ்டட். அது தெரியுது கிளீனா எனர்ஜி லெவல். ஹர்திக் பாண்டியாவோட முகத்தை நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்றேன்னு தெரியல. அது கோவத்தெல்லாம் தாண்டி வேற ஒரு ஆழ்நிலை தியானமா ஏதோ அங்கேயோ போய் சரி ஏதோ நடட்டும் போலாம் உள்ள அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா போய் யாரும் அட்வைஸ் பண்ற மாதிரி தோணல எனக்கு. அந்த முதல் கேட்ச் விட்டுன்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு மேட்சே போச்சுன்ற லெவலுக்கு போயிட்டு. சார் அண்ட் ரோஹித் சர்மா இன்னைக்கு வந்து ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரினால வந்து இந்த மேட்ச் அவர் மிஸ் பண்ணாரு சார். பார்க்குற வரைக்கும் வந்து அது ஒன்றும் பெரிய சீரியஸான விஷயம்லாம் இல்ல. பட் கன்சிடரிங் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் இந்தியா அப்கமிங் டேஸ்ல அந்த ஃபார்மட் அது இதெல்லாம் பார்க்கும்போதும் இப்போது சின்ன பிரேக் தான்ற மாதிரி சொல்றாங்க. ஹவ் டு யூ சீ திஸ் திங்? வில் திஸ் அஃபெக்ட் மும்பை இந்தியன்ஸ் அந்த லைனப் எல்லாமே? இப்போ குவிண்டன் டிகாக் செஞ்சுரியே போட்டாரு. பட் இருந்தாலும் கேட்குறேன் அவருடைய அந்த பிரசன்ஸ் இன்னொன்று அவர் ஃபீல்டில் உள்ள இருக்கும்போது ஹார்திக் பாண்டியா கொடுக்குற இன்புட்ஸ் அதெல்லாம் ரொம்ப வேல்யூபிள் இல்லை சார் ஆக்சுவலா. நோ டவுட் அபவுட் இட். பட் பேட்டர்னு பார்க்கும்போது அவரே வந்து செஞ்சுரி அடிச்சாலும் இவங்க இந்த மாதிரி போலிங் மட்டும் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு போலர் ஃபெயில் ஆனாருன்னா போலருக்கு ஏதாவது இன்ஜுரி வந்ததுன்னா நீங்க சொல்ல ரைட், அது இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். பட் இவங்க ஆடிட்டு இருக்கிறத பார்த்தா பேட்டிங்ல ஓரளவுக்கு நல்லா ஆடிடுறாங்க. 180 190 அடிச்சிடுறாங்க. திருப்பி ரொம்ப ஈஸியா கொடுக்குறாங்கன்றேன். யாராலுமே பிரேக் சப்ளையே பண்ண முடியல போலிங்ல. அந்த மாதிரி இருக்கு அவங்களுடைய போலிங். ஆனா பட் ரோஹித் சர்மா பிரசன்ஸ் பினாமினல். வேற ஆன் பார் தோனி நான் ஈக்குவேட் பண்றது அவருடைய கேப்டன்சியை தான். திங்கிங் இஸ் டூ பிரில்லியன்ட். சார் அவர் இந்த மாதிரி இடத்துலலாம் இருந்தாருன்னா ஹார்திக் பாண்டியா மாதிரி கண்டிப்பா இருக்க மாட்டார்ல சார். ஏன்னா வந்து அவருடைய கேப்டன்சி வந்து ரொம்ப 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 ஷ்ரூடா இருக்கும். டக்குன்னு வந்து ஒரு சேஞ்சை கொண்டு வருவாரு. அவருக்கு வந்து ஒரு பவுண்டரியே போகக்கூடாது. அவருக்கு வந்து ஆப்போசிட் டீம் வந்து 0க்கு ஆல் அவுட் ஆகணும். அவங்க ஒரு சிங்கிள் ஆமா, ஸ்டாம்ப்ல அப்படிம்பாரு. அந்த மாதிரி ஒரு கேப்டன் அவரு. ஸோ அவர்லாம் ஆமா. இருந்தாருன்னா அந்த மும்பை இந்தியன்ஸ் தான் சார் ஆக்சுவலா வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு ஃபயரா பாலுக்கு பால் வந்து அப்படியே ஒரு இதுவா இருக்கும்.
ஹார்திக் பாண்டியா கேப்டன்சில கம்ப்ளீட்லி ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது சார். ஆமா. அவன் ரோஹித் வந்து வித்தின் ப்ராக்சிமிட்டி ஆஃப் த பவுலர் இருந்துட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு அப்பப்போ. நாகிங்கா கிடையாது. திடீர்னு கொஞ்சம் அப்படி போடுறான், ஸ்லோவர் ஸ்டஃப் போடு, வைட் ஆஃப் த ரீச் போடு, இந்த மாதிரி இன்புட்ஸ் குடுத்துட்டு, ஏன்னா அந்த விக்கெட் எடுத்த உடனே ரியாக்ஷன்ஸ் நெறைய நீங்க பார்க்கலாம். "சொன்னேன் பாத்தியா?" அப்படின்ற மாரி. அதனால அந்த அந்த பிரசன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ்ஸிங்கா இருக்கும். கரெக்ட் நீங்க சொல்றது. ரோஹித் சர்மா பிரசன்ஸ் பினாமினல் தான் ஃபீல்டிங்ல. சார் எல்லாருமே ஒரு சைடு சிஎஸ்கே தோனி இல்லாம பேசிட்டு இருக்காங்க. பட் சைலண்டா ஆக்சுவலா யாரும் கவனிக்காம இந்த ரோஹித் சர்மா இல்லாத மும்பை இந்தியன்ஸ் கூட எப்படி இருக்கும்? ஒரு சைடு சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா இவங்கலாம் வந்துட்டு ஒரு மாரி இருந்தாலும் கூட, இவர் உள்ள இருந்தாருனாலே வந்து இவருடைய இன்புட்ஸ்லாம் வந்து ரொம்ப வேல்யூபிள்ன்ற விஷயம் இது. அததான் நம்ம அத சொல்லியிருக்கோம். We will see how they யா come back in the ஐ நோ matches. தட். ஐ அக்ரி. பட் என்னன்னா பேசிக்கா நமக்கு செலக்ட் பண்ணிக்கிற ஸ்டஃப் ஆஃப் பவுலிங்கே ரொம்ப ஆர்டினரியா இருந்தா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன சாண்ட்னர் எடுக்குறாங்க. சாண்ட்னரும் ரொம்ப அப்படி இப்படி அங்கங்க போடுறாரு. கிளிம்ப்ஸஸ் ஆஃப் சாண்ட்னர் அங்கங்க பார்க்க முடியுது. யாருமே கம்பைன் ஆக மாட்டேன்றாங்க. எஃபெக்டிவ் பவுலர் யாருமே இல்ல. அவங்களுக்கு என்னலாம் இருக்கு சாய்ஸ் அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு. ஒரு ஒரு டிஃபரண்டான ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர், ஒரு நாகிங்கா லெங்த்ல போடுற ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அந்த மாதிரிலாம் அவங்க வந்து ஃபோக்கஸே பண்ணாம, ரூம் பேக் பண்ணி 1 to 11 எல்லாரும் பேட்டிங். அதனால பேட்ட கையில வச்சிருந்தா போதும். பாலே வேணான்ற மாரி இருக்காங்க. அது எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் ஷெப்பர்ட் கையில பேட் இருந்ததுன்னா, அவர் டீமுக்கு நல்லது. ஷெப்பர்ட் கையில பால் இருந்தது எதிர் டீமுக்கு நல்லது. அந்த மாரி. சார், இப்ப இன்னைக்கு வந்து அவங்க இந்த பிளேயிங் 11ஓட ஒரு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, தீபக் சஹார் உள்ள வரணும். இது வந்து ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் அந்த வான்கடே ஒரு ஸ்விங் இருக்கும். 6 ஓவர் அப்படின்னு நெனச்சாங்களா? இல்ல பிட்ச்ச ரீட் பண்ணலையா? எனக்கு தெரியல. அது நீங்க சொல்லுங்க. அவங்க வந்து தீபக் சஹார் உள்ள கொண்டு வரலாம். ரோஹித் சர்மாக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லன்றனால அவர வெளிய போட்டு ஒரு இந்தியன் ரீப்ளேஸ்மென்ட். அதுக்கு பதிலா பேட்டிங் பவுலிங்க்கு திரும்ப ஒரு ஃபாரின் ரீப்ளேஸ்மென்ட் யாருன்னா, நம்ம இவரு சாண்ட்னர வந்து அதே மாரி அவருக்கும் உடம்பு சரியில்லங்க. வயிறு சரியில்ல அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவர உட்கார வச்சுட்டு தான் இந்த இவர உள்ள கூட்டு வந்தாங்க. குவின்டன் டி காக். ஸோ குவின்டன் டி காக் ஆர் ரிக்கல்டன் கிடையாது. குவின்டன் டி காக் அண்ட் ரிக்கல்டன்னு இப்படி ஒரு இத கொண்டு வந்தாங்க. இப்போ இன்னைக்கு மேட்ச்ல மேபி சாண்டர் உள்ள இருந்திருந்தாருன்னா, இன்னும் மோர் எஃபெக்டிவா இந்த பிட்ச்க்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஹி வுட் நாட் ஹேவ் பீன் எ ரைட் சாய்ஸ் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் எ பிட்ச்ன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ட்ரெண்ட் போல்ட் இருந்திருந்தா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா ஆர்சிபிக்கு ஸ்விங் ஆனத பார்த்தபோது, ட்ரெண்ட் போல்ட் டீம்ல இருந்திருந்தா இருக்கலாம். அதுவும் செகண்ட் ஹாஃப்ல ஸ்விங் ஆகலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. பட் இஃப் தேர் இஸ் மூவ்மெண்ட்னா ட்ரெண்ட் போல்ட் வந்து ரொம்ப வெனமஸா இருக்கும் போலிங். ஆஃப் த பிட்ச் நல்லா ஸ்டீப்பா கச்சா முச்சான்னு மூவ் ஆகும் பால். அவர் ஒண்டி தான். பட் சாண்ட்னர் ஐ டோன்ட் திங்க் இவங்க இன்னைக்கு அடிச்ச அடிக்கலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப கிளீன் அடி. ஸ்பின்னு வந்து பேட்டர் பயப்படுற அளவுக்குலாம் ஸ்பின் பவுலிங்க்கு ஒண்ணுமே இல்ல இந்த பிட்ச்ல. அதனால இப்ப சஹால இவ்வளோ ஈஸியா அடிச்சீங்க பாத்தீங்களா? Chahal, unless he develops a pronounced googly, he will have a phenomenal problem with all the left-handers. சொல்லி சொல்லி அடிப்பாங்க அப்படி போட்டா. ஏன்னா அங்கேயே டிராப் இப்போ பால தூக்கி பேட்ஸ்மேன் ரைட் ஹேண்டர் இருக்கான்னு வச்சுக்கோ, அவன் ரீச்சுக்கு இல்லாம போட்டா அவன் சுத்தும் போது அவனுக்கு அவேயா போறதுனால எட்ஜ் எடுத்துட்டு மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் லெஃப்ட் ஹேண்டருக்கு நீங்க அங்கேயே போட்டுட்டா கூட அவன் சுத்தும் போது அந்த டேர்ன் அப்படியே வர போடுது அவன் சுத்துற ஆங்கிள்லயே. அதனால அது பட்டு போயிடும். மிஸ்டைம்டு கூட சிக்ஸ் போயிடும். அதுதான் அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். உடனே பராக் என்ன பண்ணுவாரு, சஹால 4 ஓவருமே கட் பண்ணுவாரு. பராக் மாதிரி ஒரு கேப்டன் அவர் இருந்தாரு வச்சுக்கோ. சஹால் ஐயோ லெஃப்ட் ஹேண்டர் நீ போடவே கூடாது. அடுத்த குழந்தை இப்பொழுது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு குடும்ப கட்டுப்பாடுல வர்ற மாதிரி பக்கத்திலேயே காட்ட மாட்டாரு. அப்படிலாம் இருக்க முடியாது. ஒரு 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 பால் லெஃப்ட் ஹேண்டர் ஆடுவாரு. சிங்கிள் எடுத்தோடனே ரைட் ஹேண்டர் ஆடுவாரு. அப்பெல்லாம் என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் பைத்தியார்த்தனம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் இருக்கச்சே தான் நான் வந்து ஆஃப் ஸ்பின் எடுத்து வருவேன். ரைட் ஹேண்ட் இருக்கச்சே லெக் ஸ்பின் எடுத்து வர மாட்டேன். இதெல்லாம் சும்மா பேசலாம் தியரிக்கு. இங்க வேற கதையே வேற. இங்க எல்லாரும் எல்லாத்துக்கும் பணியானும் கிரிக்கெட் அவ்வளவுதான். சார் இந்த சீசனே ஓரளவு கொஞ்சம் இந்த மாரிலாம் நீங்க சொல்ற மாரி கொஞ்சம் பசகசா போயிட்டு இருக்குது. இப்ப மேல இருக்கிற டாப் டீம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெற்றிக்கு அப்புறமா வந்து பிபிகேஎஸ் ரைட் ஆன் டாப் 5 மேட்ச்ல அந்த ரெயின் அஃபெக்டட் மேட்ச தாண்டி பார்த்தீங்கன்னா, 4 மேட்சும் ஜெயிச்சுட்டாங்க. அன்பீட்டன் ஈவன் இப்போ வரைக்கும் 9 பாயிண்டோட. அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி அண்ட் ஆர்ஆர் 2 பேரும் 8 பாயிண்ட்ஸ் ஈச்ல இருக்கிறாங்க. ஆஃப்டர் 1 லாஸ் ஈச். ஸோ எப்படி இருக்கு சார்? அட் த எண்ட் ஆஃப் 5 மேட்சஸ் எல்லா டீம்ஸ்க்கும் முடிஞ்சிருச்சு. ஒரே அந்த இவங்க நாளைக்கு விளையாட போற ஜிடி அண்ட் இன்னும் டிசி இவங்க 2 பேர் மட்டும் தான் இன்னும் ஒரு மேட்ச் விளையாடினா தான் 5 மேட்ச் ஆகும். அவங்க மட்டும் 4 மேட்ச் முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த அட் த எண்ட் ஆஃப் 5 மேட்சஸ் ஹவு டஸ் இட் லுக் ஃபார் யூ இந்த டேபிள்?
பிபிகேஎஸ், ஆர்சிபி, ஆர்ஆர் ஆன் டாப். இது இப்படியே நீடிக்கும்னு நினைக்கிறீங்களா? இதுல வேற யாராவது டம்பிள் பண்ணி மேல வர சான்ஸ் இருக்கா? ஹவ் டு யூ சீ ஆல் திஸ்? ஆமா. இந்த இந்த ஃபார்மேட்ல பிட்சஸ் ஒரு ஒரு கிரவுண்ட்ல ஒரு பர்ட்டிகுலர் பிட்ச்ல ஒரு மாரி இருக்குன்னா, நெக்ஸ்ட் அந்த கிரவுண்ட்ல ஆடும்போது கொஞ்சம் ரிசல்ட் வேற மாரி இருக்கு. ஒரு இன்னிங் ஒரு மாதிரி நடந்ததுன்னா, சேசிங் பண்ணும்போது அப்ப வேற மாரி ஆகுது. ஸோ இப்படி ஒரு சேஞ்சஸ் வந்து டோட்டலி சப்ஜெக்ட் டு என்விரான்மென்ட்டா இருக்கிறதுனால, நான் என்ன ஃபோர்ஸி பண்றேன், கன்னாபின்னான்னு டிஃபரன்ஸ் இருக்கும் செகண்ட் ஹாஃப்லேருந்து. இப்படியே போகாதுன்னு எனக்கு தோணுது. வேற மாரி டிஃபரன்ஸ் இருக்கும்னு நம்ம ஆன்டிசிபேட் பண்ணலாம். அப்படி வந்தா தான் டோர்னமெண்ட் த்ரில்லா இருக்கும். இப்பயே ட்ரெண்ட நம்ம டிசைட் பண்ணிட முடியும். இதுதான்னா நல்லா இருக்காது. ஸோ ஒரு தடவ மும்பை வந்து மைனஸ்லேருந்து தப்ப 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 தப்பன்னு வந்தாங்க பாருங்க லைனா. எக்கச்சக்க அவதியப்பட்டு. அந்த மாரிலாம் சிஎஸ்கேக்கும் ஆகலாம். யாருக்கு வேணா ஆர்சிபிக்கா என்ன என்ன வேணா நடக்கலான்ற மாரி இருந்தா தான் நம்ம ஆடியன்ஸ் த்ரில். கிரிக்கெட் ஜெயிக்கும் அப்பதான். இப்ப பிரடிக்டபிளா இருக்கிறது தான் பெட்டர். சார், ஆனா எப்பவுமே இந்த ஒரு டாப் 4ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒரு 5, 6 மேட்ச் முடியும்போது ஒருத்தங்க இருக்காங்கன்னா, அதுல ஏதாவது 1 அல்லனா 2 டீம் எப்பவுமே கடைசி வரைக்கும் இருந்துரும். அந்த மாரி டூ யூ சீ எனி ஒன் டீம் அட்லீஸ்ட் இந்த ஆர்சிபி, ஆர்ஆர், பஞ்சாப் 3 பேர்ல ஏதாவது ஒரு டீம் வந்து கடைசி வரைக்கும் இந்த டாப் 4ல இருக்க வாய்ப்புகள் நெறைய இருக்கு அப்படின்ற மாரி இருக்கா? அதுல நீங்க சொல்ற ஆங்கிள்ல ப்ராபபிலிட்டி ஃபர்ஸ்ட் பஞ்சாபுக்கும், நெக்ஸ்ட் ஆர்சிபிக்கும் நீங்க சொல்ற ஆங்கிள். அது ஒண்ணு இருக்கு. அண்ட் வேற வேற என்ன விஷயங்கள் நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா ஏதாவது? நீங்க ஏதோ நோட்டீஸ் பண்ணிட்டு வந்திருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுது எனக்கு. ரிஃப்ரெஷிங் மொமெண்ட்ல ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு கேட்ச் ட்ரை பண்ணாரு பாத்தீங்கல்ல? சொல்லுங்க சார். அது சொல்லுங்க சார். லைஃப் கேட்கிறேன் சார். லாங் ரிஃப்ரெஷிங். இந்த ரிஃப்ரெஷிங் மொமெண்ட் தான். சொல்லுங்க சார். அதேதான், அதேதான். பன்னீர் சோடா ஒரு கிரேட் அம்சம்லாம் இருக்கு. இந்த பன்னீர் சோடா ஒரு கிரேட் அம்சம். என்ன அட்டெம்ப்ட் அது? ஐயோ! அது வந்து அந்த கேட்ச பவுண்டரிய மிதிக்க போறோம்னு தெரிஞ்சு, 2 கை இப்படி போகுது. இந்த ஆங்கிள்ல போகுது. இப்படி போயிட்டு, அந்த பால புடிச்சிட்டு கால் லேண்ட் ஆறதுக்கு முன்னாடி தூக்கி போடணும். அது ஓடுற அதே ஸ்பீட்ல தூக்கி போட்டா ஒரு 10 அடி தள்ளி போயிடும். இப்ப வர கேட்ச பிடிக்க வர பாட்லெட் பக்கத்துல இருக்காது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த ஸ்பீட்ல இந்த பஸ்ல இருந்து இறங்கரிச்சே நம்மளே ஒரு மாரி ஒரு பிரேக்க போட்டு ஸ்லோ டவுன் பண்ணிக்கிறோம்ல இறங்குறவன். அந்த மாதிரி மைல்டா தூக்கி போட்டு அவர் போய் விழுந்தாரு பாத்தீங்களா? அதெல்லாம் அநியாயத்துக்கு பிரசன்ட் பார்த்தது. அதனால இப்படி ஒரு அந்த லைன்ல அப்படி போயிட்டு இப்படி வந்து கபடி ஆடுற கேட்ச் இருக்கே, கபடி கேட்சே வச்சுப்போம் அதுக்கு பேரு. பட் இந்த கபடி கேட்ச்லயே அவுட்ஸ்டாண்டிங் கேட்ச் அது. ரொம்ப ஒரு பெரிய ஃபீல்டர்ஸே வந்து கியூல நின்னு கை குடுப்பாங்க. அவ்வளவு பிரில்லியன்ட்டான ஒரு கேட்ச்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப். இதுல என்ன ஐரணி பார்த்தீங்கன்னா, கிரெடிட் யாருக்கு வரும்னா, அந்த 2வது பிடிக்கிறாரு. ஸ்காட் பார்ட்லெட் தான் வரும். ஸ்காட் ஷ்ரேயஸ் ஐயர். அது ஒரு வேதனையான ஒரு விஷயம். கஷ்டப்பட்டு உயிரை குடுத்துட்டு, மௌனராகத்துல வந்து மோகன் வந்து கடைசி வரைக்கும் பிரமாத பேர் எடுத்துட்டு பாசிவ் ஆக்டிங்ல 20 நிமிஷம் வந்துட்டு கார்த்திக் பேர் வாங்கி போடுவாரு. மனோகரன்ற கேரக்டர்ல. அந்த மாரி. அது மாரி ஒண்ணும் பண்ண முடியாது. பட் என்ன எஃபர்ட் அது. தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். ஸ்ரேயஸ் ஐயர் ஆஸ் எ கேப்டன் பிளஸ் என்ன மாரி இன்ஜுரீஸ்லாம் வெளில வந்திருக்காரு. அதுலயும் இந்த வெறி இருக்கு பாருங்க. இன்னுமே படாம கொஞ்சம் அப்படியே தலுக்கா பண்ணலாமா ஃபீல்டிங்லாம் இல்ல. நம்ம கேப்டன், நம்ம மெயின் பேட்டர். இருந்தாலும் பழகலாம். நம்மளும் கன்சிடரேஷன்ல இல்ல. T20 ஸ்குவாட்ல கூட நம்மள போடல. அவ்ளோ கேப்டன்சில வின் பண்ணி கூட நம்மள போடல. அது ஏதாவது மைண்ட்ல வருதா பாத்தீங்களா? அங்க தான் தனி கேப்டன்னு ப்ரூவ் பண்றாரு. இப்ப நீங்க சொன்னத ரோஹித் சர்மாவை எட்ஜ் பண்ணிட்டு க்ளோசர் டு தோனி அவர் வந்துருவாரு. இந்த ஆட்டிட்யூட்ல இருந்தாருன்னா. சோ அது ஹேட்ஸ் ஆஃப் டு ஸ்ரேயஸ் ஐயர். அகைன்ஸ்ட் ஆல் ஆட்ஸ் தனியா இஸ் ஷோயிங் தட் இஸ் எ டீம் மேன். அது ஹேட்ஸ் ஆஃப். ரியல் ரிஃப்ரெஷிங் அதான். ஹேப்பி டு ஹியர் சச் கமெண்ட்ஸ். தேங்க் யூ சார். சார், இப்போ இந்த மேட்ச்க்கு என்ன ரேட்டிங் குடுப்பீங்க அவுட் ஆஃப் 5? இந்த மாதிரி திருப்பி 3.75 தான். பிகமிங் ஒன் சைடட். இட்ஸ் ஃபுல் ஆஃப் ரன்ஸ். பட் நோபடி இஸ் ட்ரைங் டு அப்ளை த பிரேக்ஸ். அதனால சம் வேக் சிமிலாரிட்டிஸ்லாம் இருந்தது. இந்த பக்கம் ஏம்சன் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் ஒரு பக்கம் லெஃப்ட்ல போடும்போது, அந்த பக்கம் ரிக்கில்டன் அண்ட் பென்டன் டிகாக் லெஃப்ட்ல ஆடுறது. அப்புறம் இந்த பக்கம் ஒரு கேட்ச் விடுறது, அந்த பக்கம் ஒரு கேட்ச் விடுறது. இந்த மாதிரி ஒரு சிமிலாரிட்டிஸ் நிறைய போயிருந்தே தவிர, ரொம்ப கன்வின்சிங்கா அடிச்சிட்டாங்க பஞ்சாப். அவங்க வந்து ஒரு டீமே இல்லைன்ற மாதிரி மும்பை அந்த மாதிரி அடிச்சிட்டாங்க. அண்ட் இன்னொரு அப்ப நம்ம ஃபைனலா முடிக்கும் போது சில விஷயங்கள் பேசுறதுலயே, இப்ப இன்னைக்கு நான் சொன்னேன்ல இந்த ஸ்ரேயஸருடைய அட்டெம்ப்ட். அது வந்து எனக்கு தெரிஞ்சு அதான் ஜீனியஸ்னா நம்ம தமிழ்நாடு சென்னை கிரௌட் இருக்குங்களா, அவங்க அந்த கேட்சுக்கெல்லாம் எகிரி குதிச்சு மாலையெல்லாம் போட்டு போவாங்க. ஏன்னா கிரிக்கெட் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாமே கிரிக்கெட் நம்ம சென்னையில. ஸோ நான் எங்க வரேன்னா, அப்பேற்பட்ட ஒரு கேட்சை ஒருத்தர் பிடிக்கிறார். என்ன மாதிரி அந்த கேட்ச். அவர் கிரௌட பார்த்து எப்படின்றார், கிரௌட் இஸ் ஆன் இட்ஸ் ஃபீட்.
கிளாப் பண்ணினேன். மும்பை கிரௌடு. இந்த டக் அவுட்ல மும்பைல ஒருத்தருக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இல்ல. ஒரு ஷாக்ல ரோஹித் சர்மா பார்த்தாரு, திருப்பி திருப்பி காமிச்சாங்க அதை. மீதி பேர் யாரா கை தட்டினாங்களா பாத்தீங்களா? இப்படியா கிரீட் ஆடுவீங்க? என்ன மாதிரியான ஒரு கேட்ச் அது? அதெல்லாம் பார்க்க கூடாது. இல்ல ஒரு டாப் கிளாஸ் கிரிக்கெட்டிங் ஈவெண்ட் அது. அது நம்ம கை தட்ட வேணாமா? முன்னு பண்றாங்க எல்லாரும். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். யார் எப்படி நடந்துப்பாங்கன்னே புரியல. இப்ப நீங்க இது நேத்து சொல்லணும்னு மறந்துட்டேன். ஆர்சிபில கேப்டன் வந்து படிதார். பின்னால ஜிதேஷ் சர்மா ஒண்ணு பண்ணிருக்கிறார் பாருங்க. ஹெவி டிராபிக்ல போலீஸ்காரெல்லாம் போ, மந்திரி வராரு வா அப்படின்லாம் பண்ணிருப்பானுங்க சில போலீஸ். அந்த மாதிரி கை, காலு, வாய், நாக்கு எல்லாத்தையும் ஆட்டின்னு ஒரு கேப்டன்சி பின்னால நீங்க எப்படி அப்படி பண்ணுவீங்க? கேமரா கிளீனா பிச்சுக்கு அடிக்கடி வரப்போகுது. திருப்பி திருப்பி ஸ்ட்ரெயிட் போலருக்கும் பேட்ஸ்மேனுக்கும் கேமரா வந்துனே இருக்கு. ஸோ ஒன் பர்சன் இஸ் ஆல்வேஸ் கமிட்டட் இஸ் த விக்கெட் கீப்பர். என்ன பண்றாருன்றது. இப்படியா கேப்டன்சி பண்ணுவார் ஒருத்தர்? உனக்கு ரைட்டு, நீ ரைட்டு, நல்ல டீம் தான் இல்லைன்னு சொல்ல. அவரோட பேட்டிங்னால ரொம்ப பிடிக்கும். ஆஸ் அ பினிஷர் ரொம்ப பிடிக்கும். பட் இது வந்து ட்ரெஸ் பாசிங் இல்ல. ஒருத்தர் கேப்டன் அப்படி அவர் எது கேப்டன்? அப்போ டாஸ் போடுறதுக்கு மட்டுமா? சார் எங்கேயான நீங்க தோனி பண்ணும்போது தோனி இதுக்கு கேப்டனா கை கால் விரல் யாராவது ஆட்டி பார்த்துருக்கீங்களா? ஃபீல்டிங்ல கிடையவே கிடையாது. சாந்தமா ஐயா சொல்லுங்க ஐயா, ராமையா, சிவையாயா அப்படின்னு சலங்கி வெளியில கேட்கிற மாதிரி கேட்டு இருப்பாங்க. சொல்றது கேட்டு போயினே இருப்பாங்க. ஐயா உத்தரவையான்ட்டு. கேப்டன்ஸ்னா யூனிட்டி ஆஃப் கமாண்ட் ஒருத்தர் தான் இருக்கணும். கீப்பிங் நிற்கும் போது அவர் கேப்டன், அவர் தான் கேப்டன். லெக் சைடுக்கு ஒருத்தர் கேப்டன்சி பண்றது, ஆஃப் சைடுக்கு ஒருத்தர் கேப்டன்சி, அதை பண்ண கூடாது. அப்போ தப்பு ஏதாவது நடந்ததுன்னா ரொம்ப ஈஸி தப்பிக்கிறதுக்கு. ஃபீல்டு இருக்கோ போல் இருக்கோ இல்லை அவர் தான் சார் சொன்னாருன்றாங்க. அதுக்காக சொல்றேன், இது ஒருத்தர் தான் பண்ணும் கேப்டன்சி. சார் நிறைய மேட்சஸ் அந்த மாதிரி கீப்பர்ஸ் வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல அவங்க வந்துட்டு இப்படி நவுறு அப்படி நவுறு. தினேஷ் கார்த்திகே கூட கீப்பரா இருக்கும் போதெல்லாம் லைட்டா கொஞ்சம் இந்த சைடு வா அந்த சைடு வான்னு, ஏன்னா அந்த கீப்பருக்கு தான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா தெரியுன்ற மாதிரி சொல்றாங்க சார். அப்ப அதை எப்படி எடுத்துக்கலாம் அது? இல்ல பண்ணக்கூடாது. அது பண்றதே தப்பு. நீ வந்து நேரம் அடுத்து பேட்ஸ்மேன் கிட்ட போய் நின்று ஃப்ரண்ட்ல போய் நின்று ஸ்டம்பிங் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். அது வந்து சொல்ல முடியாது. பண்ண வேண்டிய கீப்பிங் நீங்க பண்ணுங்க. போய் சஜஸ்ட் பண்ணலாம் ஓவர் முடிஞ்ச உடனே. எவ்ரி பால்ல நீங்க பண்ணீங்கன்னா கேப்டன் பண்றதுக்கு எதுக்கும் டேலி ஆகலன்னு என்ன பண்ணுவீங்க? கேப்டனோட திங்கிங்கும் சில பேர் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க 2 பேருக்குள்ள. அது இப்போ ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துட்டு ஈகோ இஷ்யூ வராது. இப்ப இதுலயே ஏதாவது ஈகோ ப்ராப்ளம் வருதோன்னு ஒரு டவுட்டா இருக்கு. மும்பையிலேயே இந்த கேப்டன்சில சரியில்லை அப்படின்னு அவரு ஒரு கம்ஃபர்டபுளா எல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. நாட் பிகாஸ் தேர் லூசிங், பட் அது பார்த்தா தெரியுது. நாட் இன்டு தி கேம்ன்றது தெரியுது. அவ்வளோ சார், சூப்பராக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். மும்பை இந்தியன்ஸ் டீம்ல இருக்கிற இஷ்யூஸ் என்ன எல்லாமே பேசியிருக்கிறோம். அண்ட் ஹவு பஞ்சாப் இஸ் கோயிங் அன்பீட்டன் ஸ்விங்கிங் ஹை அப்படின்றது எல்லாமே. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் சார். நாளைக்கு ஒரு நல்ல மேட்ச் இருக்குது. கேகேஆர் டேபிளோட பாட்டம்ல இருக்கிறாங்க சார். நாளைக்கு சென்னை வந்துருவீங்களா? சென்னை ஃப்ரம் சென்னை, ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் சென்னை டுமாரோ. ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் சென்னை. மேட்ச் பார்க்க போறது யார் இருந்தாலும் நம்ம கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா சார்? டேபிள் பாட்டம்ல இருக்கிறாங்க சார். பாவம் சார் கேகேஆர். என்ன சார் சொல்லுங்க சார், நாளைக்கு ஜெயிப்பாங்களா? ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? against GT, but the way things are going, சுனில் நரேன் ஒருத்தர் தான் நம்ம நம்பி கார்டு போடலாம் போல இருக்கு. அந்த மாதிரி இருக்காரு பேட்டிங்ல. பாத்தீங்கன்னா நம்ம ரிங்கு சிங் வந்து பினிஷிங்ல நல்லா பண்றாரு. அவரை ஃப்ரண்ட்ல அனுப்பிச்சிடுறாங்க. ஃப்ரண்ட்ல அனுப்பும் போது அந்த ஸ்பான்டினிட்டி போயிடும். ஃபுல் ஸ்பான்டினிட்டி போயிடும். ஏன்னா ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லா டயலாக் பேசுற ஆள்கிட்ட ப்ராம்ப்டிங் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஸோ ப்ராம்ப்டிங் வெயிட் பண்ணி இருந்தாருன்னா ஸ்பான்டினிட்டி போயிடுது இல்ல. அந்த மாதிரி இப்ப இவர் வந்து எண்ட்ல வந்தாருன்னா நான் ஃபேஸ் பண்ண போற அத்தனை பாருமே நான் அந்த யாஷ் அச்சாமா தயார் அச்சா மாதிரி ஒரு 6 அடிக்கணும். அப்படி போறது வேற. நீங்க கொண்டு 24/2 அவரை விட்டீங்கன்னா அவர் வந்து இப்ப நான் வந்து ஷீட் டேங்கர் ரோல் பேக் போன் நான் தான், இவன் என்னையே நம்பி கொடுத்துருக்காங்க, இந்த ஒப்படைச்சிருக்காங்க இந்த பெரிய பாரத்தை, நான் தான் காப்பாற்றணும், அந்த சொம்மை என் தோல்ல இருக்கு அப்படின்ற ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இந்த மிஸ்டேக்லாம் அவங்க நிறைய பண்றாங்க. யார் ஃபார்ம்ல இருக்காங்க, யார் ஃபார்ம்ல விட்டு போறாங்க ஒன்றும் புரியல அந்த டீம். ஸோ அவ்வளோ பிரிட்டிலா இருக்கிற டீம் வந்து நம்ம சும்மா லக் ஃபேக்டர்னால வின் பண்ணுவாங்கன்னு சொல்லலாமே தவிர ஜெனுவினா அவங்களுக்கு இவங்க அடிக்கிறதுக்கான ஸ்கோப்பே கிடையாது. ஜிடிக்கு தான் டெஃபினட் ஸ்கோப். பட் அவங்க அன்லஸ் கேகேஆர் வந்து அவங்க அப்படியே டெவலப் பண்ணிடுவாங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம். அப்படி பண்ண வேணா ஒரு சான்ஸ் இருக்கு. அப்படிதான் நான் சொல்லுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு வந்து முதல்ல இந்த 3 உதயும் போது சொல்லியிருந்தேன், ருத்ராஜ் கைக்வாட் யார்கிட்டயே போய் ஒரு பவுலர் கிட்ட பேசுற மாதிரியே தெரியல எதுக்குமே சொன்னோன்னே. இந்த வின் பண்ண 2 மேட்சஸ்ல நீங்க பாருங்க அவரோட இன்வால்மெண்ட் நிறைய காமிச்சாரு போய் எல்லாத்தையும் பேசுறதுல. அந்த சேஞ்ச் வேணும். அத
அவன் கேப்டனுக்கு இன்ஸ்பைரிங்கா ஒண்ணு பிளேயர்ஸ் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் ஃபினாமினலா. இல்ல பிளேயர்ஸுக்கு ஃபினாமினலா கேப்டன் ஏதாவது பண்ணணும். 2மே மிஸ்ஸிங் மாரி தெரியுது கேகேஆர்ல. அதான். அந்த ஃபேக்டர் கொஞ்சம் ஏதாவது ஒரு சைட்ல இருந்து மாறணும். அது எப்போ மாறும்னா, அடுத்த மெகா ஆக்ஷன் நடக்கும்போது மாறும் சார். இப்போதைக்கு அவங்கள்ட்ட வேற கேப்டன் கிடையாது. இவர வச்சு தான் வண்டி ஓட்ட போறாங்க. மெகா ஆக்ஷன் வர வரைக்கும் மெகா சீரியல் மாரி அழுகையிலே போயிட்டு இருக்கும். வேற வழி கிடையாது. அவ்வளோதான். நம்ம அத வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மக்களுக்கு ஃபன்னா எடுத்துட்டு போக முடியுமோ, அத வந்து நாளைக்கு பண்ண போறோம் கேகேஆர் வச்சு. தேங்க் யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் சார். see you tomorrow. மறுபடியும் சந்திப்போம். ஒரு ஃபேவரைட் ஆர். இப்ப நான் அவே மேட்ச்ல இருக்கேன். நாளைக்கு ஹோம் மேட்ச்க்கு வந்துருவேன். அது உங்களுக்கு சொல்லிக்கிறேன். Thank you. ஹோம் கிரவுண்ட்ல இருந்து நாளைக்கு ரிப்போர்ட் பண்ணுவீங்க. see you. Thank Thank you you. சார். Bye. Meriba Paneer Soda. I trust Meriba.